நம்மளை தேடி வந்து பேசுறவங்க தேவை இருக்கிற வரைக்கும் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு அவங்க ஃபேவரட் பர்சன் தேடி போயிடுறாங்க. இதைத்தான் லாஸ்ட் ரீல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதும் கரெக்டு தான். ஆனா அதுக்குன்னு நம்மளை தேடி வர எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்கன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சிம்பிளா சொல்றேனே, லேட் நைட்ல பசிக்குதுன்னு ஒருத்தன் சாப்பிட வெளில போறான், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் மூடி இருக்கு, ஒரே ஒரு ரோட்டு கூட இருக்கு, வேற வழியே இல்லைன்னு அங்கே சாப்பிட்டு கிளம்பிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப போவானான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவனோட தேவை பசிக்கு சாப்பாடு, அது எங்க கிடைச்சா என்னன்னு சாப்பிட்டு போயிடுறான். ஆனா அதுவே அது ரோட்டு கடையா இருந்தாலும் இந்த மாதிரி சாப்பாடு இங்க மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி ஊர்ல எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கடையை தேடி வந்து சாப்பிட்ற சில பேர் இருப்பாங்க. அவங்களோட தேவை வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அந்த கடையில கிடைக்கிற சாப்பாடு தான் அவங்க தேவை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எப்படி எந்த கடையுமே இல்லைன்னு அவன் ரோட்டு கடைக்கு போய் சாப்பிட்டானோ அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு நம்மளை தேடி வரவங்க அந்த தேவை முடிஞ்சதும் கண்டிப்பா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இந்த கடை தான் வேணும்னு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் நாம தான் வேணும்னு வரவங்க என்னன்னாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு தேவைக்காக வரவங்க அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை தேடி வரவங்களுக்கு அந்த தேவையே நீங்க தான்றப்போ கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டாங்க. வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.